திரு ராம்கி, எதிர்பார்க்கப்பட்ட சந்திப்பா இது? இவ்வளவு சீக்கிரம் அது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சா? இந்த ரீயூனியன் வந்து இந்த ஸ்கூலில் ரீயூனியன் பண்ணுவாங்க. ரீயூனியன் பண்ணால் ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் கிளாஸ்மேட்லாம் வந்து ரீயூனியன் பண்ணால் ஸ்கூலில் தான் பண்ணுவோம். காலேஜ் படித்தவங்க ரீயூனியன் பண்ணால் காலேஜில் தான் பண்ணுவோம். இப்போ வந்து ஐயா 2 பேருமே எம்ஜிஆர் பக்தர்கள் இருக்காங்க. ஸோ ஒரு எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு ரீயூனியன் பண்ணுன்னா ஆல்பர்ட் தேட்டரில் இதய கணிக்காக போய் பார்ப்பாங்க, அதுதான் நடக்கும். பட்டு இங்கே ரீயூனியன் எல்லாம் வந்து பசும்பொன்னில் நடக்குது அப்படின்னா அது பின்னாடி கணக்குகள் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ரீயூனியனுக்கு இதை விட சிறந்த இடம் ஒன்று இருக்குது, மெரினா பீச் இருக்குது. அங்கே அவர்களுடைய வழிகாட்டிகள் 2 பேருடைய கல்லறை இருக்குது, எம்ஜிஆர் ஜெயலலிதா. ஸோ அங்கெல்லாம் உங்களால் ரீயூனியன் பண்ண முடியல, இங்கே தான் உங்களுக்கு ரீயூனியன் ஆகிருக்க முடியுது. அப்படின்னா கணக்கு பசும்பொன்னில் ரீயூனியன் நடந்ததன் மூலமாக என்ன கணக்கு? கணக்காக அடிப்படையில் நீங்கள் என்னதான் வந்து அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம், திமுக எதிர்த்து களம் கண்டது அப்படிலாம் சொன்னா கூட அடிப்படையில் அது ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்கு வங்கியை குறிவைத்து தான் தென் மாவட்டங்களில் வளருதுங்கிறது தான் நம்ம பெரிதாக புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் இன்றைக்கி ரீயூனியன் அங்கே நடக்குது, இங்கே நடக்கலை. ஸோ இது வரைக்கும் நடந்திருக்க வேண்டிய ரீயூனியன் தான் ஆக்சுவலாக. இதில் வந்து நான் ரொம்ப எனக்கு ஆச்சரியப்போது செங்கோட்டையனுடைய ரோல். ஆக்சுவலாக செங்கோட்டையன் வந்து ஒரு மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைப்பேன். ஒருவேளை இந்த ரீயூனியனுக்கு அப்புறம் டெல்லிக்கு போயிருந்தேன்னா அவர் கிடைக்கிற மரியாதை வேறு மாதிரி இருந்திருக்கும். அவர் நேரடியாக டெல்லிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இப்போ இவங்கெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போயிருந்தாருன்னா இவருக்கு வந்து இவர்களெல்லாம் வந்து இவர்களெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்கெல்லாம் ஒருங்கிணைக்க செங்கோட்டையனால் முடியுங்கிற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் எல்லாருக்கும் வந்திருக்கும். இன்னொரு டெல்லி போனால் போச்சு, இப்போ போனால் அவர் 4 வரியில் வருவார், இப்போ போன 4 வரியில் வருவார். அப்போ அவர் எல்லாரையும் பார்த்துட்டு போயிருந்தாருன்னா ஓகே இந்த டீமுக்கு வந்து அவர் தான் லீடு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பெரிய அப்ரிசியேஷன்லாம் வந்து டெல்லியிலேருந்து கிடைச்சிருக்கும். அதை ஒரு மிஸ் பண்ணிட்டார் ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு அடுத்தது வந்து நிச்சயமாக 4 பேரும் டெல்லி ஃப்ளைட்டில் டிக்கெட் போடுறதுக்கான முயற்சிகள் இறங்குவாங்கன்னு நான் பார்க்குறேன். பட் டெல்லிக்கு போகலாம், ரிட்டர்ன் டிக்கெட் உடனே புக் பண்ண முடியாது, அங்கே எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் நல்லா நமக்கு தெரியாது. ஸோ அடுத்த கட்ட முயற்சி அதை நோக்கி தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே, திரு அக்னீஸ்வரன் பல விவாதங்களில் இதே மேடைகளில் ஒரு கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டுகிட்டே இருந்திருக்கார். ஒன்றிணைணும் அப்படிலாம் சொல்கிறாங்க, ஒருங்கிணைந்த அதிமுகலாம் பேசுகிறாங்க. முதல்ல 3 பேரும் ஒன்று செய்யறட்டும். அப்போ செங்கோட்டையன் இல்லை, 3 பேரும் ஒன்று செய்யறட்டும். யாரை? ஓபிஎஸ்ஸை, தினகரனை, சசிகலா 3 பேரையும் குறிப்பிட்டு தான் அவர் சொல்லியிருக்கார். இதே நடந்துருச்சே, இவங்க 3 பேரும் ஒன்று சேருவாங்களா அப்படின்னு இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி சென்னையில நடக்கல, மெரினால நடக்கலனாலும் நடந்துச்சு, பெரிய நடந்துருச்சு இல்ல, நடந்துருச்சு இல்ல. கரெக்ட். நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய, அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் சொல்லுவோம். ஒரு முதல் ஸ்டெப்பு இடத்துல அதுக்கு இவ்வளவு காலம் ஆயிருக்குது. அதுக்கு என்ன சிக்கல்? அதுதான் ஆதார சிக்கலே. ஆக்சுவலா இவர்கள் 3 பேரால ஒருங்கிணைக்க முடியாம போனதுக்கான காரணம் தான் இன்னைக்கு எதனால ஒருங்கிணைறாங்கன்னா அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு ஒருங்கிணைப்புக்கான எந்த ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கிடையாது. எடப்பாடி எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வராங்க. சொல்லிட்டாங்களே, துரோகிகளை வீழ்த்துவதற்கு ஒன்று சேர்றோம்னு சொல்லிட்டாங்களே, அதான காமன் அஜெண்டா இல்ல. இன்னைக்கு அதை எப்படி எடப்பாடி ஹேண்டில் பண்றாரு பாருங்களேன். அவர் தொடர்ந்து சொல்லியிருக்காரு, களைகள் நீக்கப்பட்டு பயிர்கள் செழித்து வளர ஆரம்பித்து விட்டன அப்படின்லாம் முன்னாடியே சொன்னாரு. நடுவில் வந்து இந்த தஞ்சை மாவட்டம் போயிட்டு பயிர்கள்லாம் பார்த்துட்டு அந்த எமோஷனல் ஹேங்கோவர்லேருந்து இன்னும் வரல. இன்றைக்கும் அவர் அதை திரும்ப சொல்றாரு, களைகள் நீக்கப்பட்டு பயிர்களெல்லாம் செழித்து வளையும் சொல்றாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதா நான் பார்க்க முடியும். இப்போ இவங்க வந்து இது ஒருவேளை இந்த சம்பவம், இந்த ரீயூனியன்ங்கிறது ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் நடந்தால், செங்கோட்டையன் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு சில மாதங்கள் நடந்தால் நிச்சயமாக அதிமுக ஒரு ஒரு பதட்டத்தோட வேடிக்கை பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இல்லை, ஏன் இது கூடுதல் முக்கியத்துவம்னு நான் கேட்குறேன்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, சென்னையில் நடந்திருக்கணும், மெரினால நடந்திருக்கணும். ஆனா பசும்பொன்னில் நடந்ததுக்கு பின்பாக ஒரு சமூக கணக்கு இதுல இருக்குன்னு. பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் இந்த 3 பேரும் மட்டும் பசும்பொன்னில் சந்திச்சாங்கன்னா நம்ம அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். செங்கோட்டையன் வர்றார், கொங்கு மண்டலத்திலேருந்து வர்றார், வேறொரு சமூகத்திலேருந்து வர்றார். அவர் இங்க வந்து இந்த 3 கரங்களையும் இன்னொரு கரம் சேர்த்து 4ஆ பலப்படுத்துறார். அப்ப இங்க வெறும் சமூக கணக்கு மட்டும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? நிச்சயமா இது வந்து உருவாகிவிடுங்கிறதுக்காக தான் அதுக்கு எடப்பாடி அவர்களுடைய கவுண்டர் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, உள்ளடி வேலையால் நம்மளுடைய அதிமுக வெற்றியை தடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் பாயிண்ட் பண்றாருன்னா செங்கோட்டையன் தான் சொல்றாரு. ஸோ இங்கே செங்கோட்டையன் அங்கே கோபிச்செட்டிப்பாளையம் கிளம்பி பேசும்போன்னு போனதுங்கிறது பெரிய விஷயம். அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருள். திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை விட்டுருங்க. நான் வந்து அதிமுக ஒன்றிணைன்னு நினைக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய சைலண்ட் தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, மூத்த தலைவர்கள் இருக்காங்களே, இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கிற போதுதான் அது தென் மாவட்டம் முக்குளத்தோர் சமூகம்னே பார்க்கப்பட்டிருந்திருக்கும். செங்கோட்டையனும் போகும்போது இது அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்ந்துருச்சான்னு நான் கேட்கிறேன். ஒன்றிணைனுங்கிற குரலுக்கு இன்னும் கூடுதலா வலு சேர்த்துருச்சான்னு நான் கேட்கிறேன். இல்ல அவங்கெல்லாம் வந்து யுனைட்டா இருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களுடைய ஆதரவாளர்கள் நாங்களாம் ஒன்னா இருக்கு. இப்ப நீங்க செங்கோட்டையோட வார்த்தைகளை சொல்லும் போது இதுக்கு மேல அவங்க என்ன கட்சியை விட்டு நீக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாருல, அந்த தைரியம் இதுவரைக்கும் சொல்லாம இன்னைக்கு ஏன் சொல்றாருன்னா அவருக்கு இந்த கூடுதலாக 3
பெரும் தலைவர்களுடைய சப்போர்ட் கிடைச்சிருச்சு. அந்த தைரியத்தை சொல்றாரு. இதுக்கு மேல என்ன ஆச்சு, எனக்கு கட்சியை விட்டு நீக்கினா கூட பரவாயில்ல அப்படிங்கிறாரு. ஸோ இவர்களெல்லாம் ஒரு யூனிட் ஆகும்போது எல்லாருக்கும் ஒரு ஓகே, நம்ம வந்து உண்மை எடப்பாடி வந்து ரொம்ப கடுமையாக எதுக்கு செயல்பட முடியுங்கிற அந்த ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆனா அடிப்படையில் அவங்களுடைய அரசியல் என்ன மாதிரியான அரசியல்? திமுக எதிர்ப்பு அரசியல். நீங்க எடப்பாடியோட தலைமையை வேண்டுமானால் உங்களுக்கு வந்து ஏற்புக்குரியதா எல்லாம் இருக்கலாம். ஆனா நீங்க அடிப்படையில் திமுக எதிர்க்க வேண்டும். எஸ்ஐஆர் வந்து சொல்லும் போது எடப்பாடி சொல்றாரு, ஏன் ஆளுங்கட்சியா இருக்கு அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லும்போது எஸ்ஐஆர் செயல்பாட்டுக்கு வருவதை எப்படி திமுக எதிர்க்கிறதோ அதை இவர்கள் ஆதரிக்கிறார்கள். ஆமா சரிதானே, எஸ்ஐஆர் வேணாம் அப்படின்னு ஒரு ஓபிஎஸ் சொல்றாரு. சோ இப்ப இது டோட்டலா வந்து திமுகவோட நிலைப்பாடுக்கு ஆதரவாக போய் முடியுது. பல விஷயங்கள்ல இவங்க வந்து என்ன சொல்லியிருக்கணும், சார் திமுக எதிர்க்கிற எடப்பாடி, ஆனா அந்த எதிர்ப்பு சரியா இல்ல, ரொம்ப கடுமையா எதிர்க்கணும், நாங்க இருந்தோம்னா இதை விட கடுமையா திமுக எதிர்க்க வேண்டும், எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் எடுக்கணும். ஆனா தினகரன் பேச்சுலயோ ஓபிஎஸ் பேச்சுலயோ அந்த மாதிரியான டோனே வரல. இல்ல இந்த எலெக்ஷன்ல திமுக எதிர்ப்பை விட திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தானே வீரியமா இருக்கு. அப்படின்னா நீங்க அதை டெக்ளேர் பண்ணிட்டு தானே அவங்க களத்துக்கே வர்றாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், அப்ப அதிமுக லேபிளை அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல் பயன்படுத்த முடியாது. அவங்களுடைய நோக்கம் வந்து ரொம்ப குறுகி போய் எடப்பாடி எதிர்ப்பு குறுகி போகும்போது அப்ப நீங்க அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க, ஓகே இவங்களுக்கு ஒரு சிங்கிள் அஜெண்டா தான் அப்படின்னு நினைப்பாங்க. சோ இதனால இவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலேயே இப்ப இது இணைவதால் கிடைக்கிற அந்த பலன் கூட உங்களுக்கு முழுமையா சேராது, அறுவடை பண்ண முடியாது. ஓகே.